ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சண்டே அன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தம் பிரியாணி அவனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆந்திரா ஸ்பெஷல் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ அதை வந்து ஷூட் பண்ண டைம் இல்லை, விட்டாச்சு காலையில் இருந்த பிஸியில். இருந்தாலும் இதுக்கப்புறம் பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அனைத்து கட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. பிரியாணி செய்ய போகிறது என் ஹஸ்பண்டும் எங்களோட ஃப்ரெண்டும். நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம், ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு குக் வந்து செஃப் ஸ்ரீகாந்த்ஜி. ஓகே. குக்குக்கு ஹெல்ப் கோமாளி வந்து ஜெய். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து குக்கு டைம். குக்கு வந்து இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. குக்கு சொல்றீங்களா கோமாளி சொல்றீங்களா? இன்கிரீடியன்ட்ஸ் யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாழைக்காய் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஓகே. அப்புறமா இலை இருந்தோம், பிரியாணி லீஃப். அப்புறமா அந்த பிரியாணி பட்டை. அப்புறமா அந்த இது பூவா, என்ன பூ? அனாசி பிரியாணி பூ, அனாசி பூ. ஓகே. அப்புறம் ஏலக்காய் ஒரு 3. அப்புறம் வந்து கிராம்பு. கிராம்பு எத்தனை அளவு சொல்லுங்க? 5 கிராம்பு, ஒரு 5. ஷாஜீரா கொஞ்சம். ஷாஜீரா கொஞ்சமா? ஆமா. இது ஷாஜீராக்கும் ஜீராக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஜீரா ஜீல ஸ்டார்ட் ஆகும், ஷாஜீரா சாலா ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பெரிய கண்டுபிடிச்சு. ஷாஜீரா. ஓகே. அப்புறம் இது அப்புறமா இந்த இது அது என்னது? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏலக்காய் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய். ஓகே ஓகே. இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடுங்க. போட்டாச்சா? ஸ்லோ பண்ணிட்டு ஆனியன் போடுங்க. ஆனியன் போடுங்க. ஆனியன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்கும். வித் லவ்வோட சமைக்கும் போது. கோமாளி ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா குக்கை தேட விட்டுட்டு இருக்கீங்க. கடைக்கு போயிட்டு வர சொன்னா எவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க நீங்க? சொல்லுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் ஆஃப் பண்ணிடணும். ஓகே. ஆஃப் பண்ணலன்னா கருகிடும். ஓ ஓகே. மிளகாய் போடணும். எங்க போடணும்? மிளகாய் வந்து இது போடணும். எதுல? வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் போடணும். ஓகே. நீங்கள் இப்படி தான் எனக்கு டார்ச்சர் பண்ணுவீங்க தெரியுமா? போடுங்கன்னு சொல்லி சொன்னா. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு. அப்புறம் சைட்லேயே ரைஸை வந்து வேக வைக்க போகிறோம். வீடியோ விட்டு ஓடிடுறாரு. வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி போட்டுக்கணும். இது சிக்கன் போட போகிறோம். அப்படியே போட்டுக்கலாமா? கைத்தை போட்டு என்னைக்காவது நான் சமைக்கும் போது வந்து இது மாதிரிலாம் நான் போட்டுமாமான்னு கேட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு ஃபோன் நம்ம சரியா வராதுல்ல. நீங்க உங்க டேஸ்ட் தான். சரி, கொஞ்சம் இருங்க. ஓகே. ரைஸ் வந்து 75% வேக வச்சு இங்கே எடுத்து வச்சாச்சு. இனியும் ஒரு 70% போகலாம். சிக்கன் போட்டாச்சு. ஒரு 75% வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸோடு எடுத்து மிக்ஸ் பண்ணி ட்ரேயில் வச்சு அவனில் வச்சுருவேன். ஓகே. அடுத்த வாரம் பிரியாணி நீங்கள் பண்ணிடுவீங்களா தனியா? ஏன் அவனில் பிரிகேட் பண்ணணும்ல, அதான். அடுத்த வாரம் நீங்க பண்ணிருவீங்கல்ல தனியா? தனியாக பண்ண முடியாது. ஏன்ப்பா? ஜி அடுத்த வாரம் பிறகு இருக்க மாட்டார்ல, நீங்க தான் பண்ணணும் தனியா. ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன்ல வீடியோ கால் பண்ணி கேட்டு பண்ணுங்க. ஒரே டைம்ல எப்படி குக் ஆக முடியுமா? ஒரு டைம்ல குக் ஆக முடியாது. ஒரு டைம்ல கத்துக்கிட்ட ரெசிபியை அடுத்த தடவை பண்ணணும். மலைச்சாரல் போல. இருங்கப்பா, சிக்கன் இப்படி பார்க்கலாம். இன்னும் குக் ஆகல ஜி. இங்க பாருங்க, இன்னும் அப்படியே இந்த 50% குக் ஆகுது. இன்னும் 50 இன்னும் வரல, 70% வரல.
பட் இந்த பீசஸ் அதெல்லாம் அதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க, அப்படியே இதுவாக இருக்குது. யா ஏன் பிரியாணிக்கு முட்டை சாப்பிட்றோம் சொல்லுங்கள்? ஏன் பிரியாணிக்கு முட்டை சாப்பிட்றோம் சொல்லுங்கள்? இல்லாட்டி கோழி கோச்சிக்கோ. எஸ், பிரியாணி வந்து முட்டை இல்லாமல் சாப்பிட்டா அபச்சாரம் அபச்சாரம். அப்போ முட்டையோடு சாப்பிடணும். ஆனால் நான் முட்டை சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக, அந்த கலருக்காக கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் மில்க். ஏன் டர்மரிக் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள்? ஏன் டர்மரிக்னா நேச்சுரல், உடம்புக்கும் ஆரோக்கியம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் போகாமல் நேச்சுரல் ஃப்ளேவர் போகணும். ஓகே, எவ்வளோச்சு போதும். இவ்வளோ அதிகமாக இல்லை, ஜாஸ்தி ஜாஸ்தி தானே. இங்கே தான் வந்து கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு, அவங்க செக் பண்ணுறாங்க. யார்? நான் சீஃப் கெஸ்ட்டு. இப்போ நான் கோமாளி, அவர் குக்கு, அப்புறம் நீ யார் இடையில. ஓகே, டன், ரெடி. ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்து கொட்டுங்க, அப்படியே கொட்டணும். அப்படியே கொட்டிடலாமா? எடுத்து போட்டு அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுப்பா கேர்ஃபுல், அப்படியே கவுத்துருங்க, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இருக்கணும், நீ அப்படி இருந்து போட்டுறமா. ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது நான் வந்து வந்துருக்கோமா. ஏதாவது பேசுங்க, அமைதியாக வேலை பார்த்தா என்ன அர்த்தம்? இப்படி கொட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டோமா. இப்போ வந்துட்டு ரைஸ் எடுத்து கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து செஞ்சிடுறேன். அப்புறமா வந்து ஏன் ஒரு கரண்டியாக தான் போடணுமா? எடுத்து அப்படியே கொட்டுங்க, அப்படியே பூ மாதிரி கொட்டும். இன்னைக்கு முடியணும்னா மொத்தமாக எடுத்துகிட்டு போடணும், இல்லைன்னா மெல்ல 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 மாமா, மெல்ல, வலிக்காம. ஓகே, இப்போ மேலே மேலே அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற கொரியண்டர் லீவ்ஸ் வந்துட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருவோம். you want, you can add even fried cashews, fried onions and all on the top of it. ஹெல்ப் வேணுமா? பிடிக்குமா? என்ன என்ன ஃப்ரை? You have to squeeze all the way top. Yeah, then only like that. 22, right? Are you ready? Yes. Careful, mama, careful. One more bowl is there. One more bowl? Yeah, mama, அந்த bowl ஐயோ உள்ள இருக்கு. அது எடுக்கணும். I think it's too hot-ஆ இருக்கும். Close? Yeah. All done. We'll get the plate later. Come on, look. Bahubali husband, please bring the biryani. Bahubali husband. The yummy biryani. மாமா உங்க மூஞ்சில ஒளி வட்டம் தெரியுது. இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரெசிபிக்காக கண்டிப்பாக ஷூட் பண்ணலாங்க. எங்களோட மெமரிஸ்க்காக தான் ஷூட் பண்ணோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஆப்பம் வந்து செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம்.
அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. அந்த மெமரிஸ் அவங்க இப்போ வரும்போது ஷேர் பண்ணாங்க. மலர் ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு தடவை ஆப்பம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மெமரிஸ் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மலர் ஞாபகம் இருக்கா நம்ம பிரியாணி செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்க. ஸோ மெமரிஸ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தாங்க நான் நினப்பேன். அதுவும் இந்த பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி ஏன் தெரியுங்களா? என் ஹஸ்பண்ட் அவரும் சேர்ந்து செஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை பேசும்போதோ இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போதோ இந்த மெமரிஸ் எங்கள் லைஃப் லாங் ஹாப்பி மெமரிஸாக எங்கள் டைரியில் சேருங்க. ஸோ இதே சந்தோஷத்தோடு இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த நைட் நாங்கள் படம் பார்த்துட்டு எல்லாருமே ஸ்லீப் ஓவர் ஒன்றா தூங்க போகிறோங்க. ஸோ அதுதான் பிளான் எங்களுக்கு. பிரியாணி அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க. இதோட ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு பாட்டிலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அவர் சொல்லி கொடுத்துட்டு போனார். கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கே நான் ட்ரை பண்ணாலும் பண்ணுவேன். நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா பூ மாதிரி இருந்துச்சுங்க அந்த பிரியாணி. ஒரு அரிசி உடையலை, கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை, அவ்வளோ மெத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு. காரமாக இருக்கட்டும், அந்த ரைஸ் வெந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாட்லக் போயிருந்தோம் இல்லையா, அந்த பாட்லக் முடிச்சுட்டு வந்து இந்த பிரியாணி பண்ணோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பிரியாணி பண்ணோம். ஆக்சுவலாக பிரியாணிக்காக ஃபுட்டு பசிக்குது சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணலை. ஏதாவது ஒரு ஃபேமிலி மெமரிஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் ஆப்போ மாதிரி இந்த டைம் பிரியாணி அப்படின்ற மாதிரி பிரியாணி செஞ்சோங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஒரு படம் பார்த்தோம். தமிழ் படம் பார்க்கலாமா தெலுங்கு படம் பார்க்கலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ ஃபைனலாக தெலுங்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படம் ஒன்று பார்த்தோங்க. படம் என்ன படம் பார்த்தோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா. சாப்பிட்டுட்டு டெசர்ட் இல்லாமல் ஒரு ஃபுட்டு நிறைவேறாது இல்லையா? ஸோ அதனால் சாக்லேட் மூஸ் எம்மியாக சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க டெசர்ட்டுக்கு. ஸோ இந்த டெசர்ட்டோடு இந்த வீடியோ முடியுது. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.